மகாபெரிவாழணும். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகை நமக்கு ஞானம் அருளக்கூடியவளாக அந்த ரூபத்தில் நமக்கு அந்த வடிவங்களை நமக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி ரூபங்கள் பல என்று நாம் வேறு விதமாக நினைத்தது, அன்னபூரணே என்றால் உணவிற்கு ஆகாரத்திற்கு என்று நாம் நினைத்ததை ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகி பார்வதின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரே ஆதிசங்கரன், அதன் மூலமாக ஞான வைராகியத்தை வேண்டக்கூடியவளாக அவள் இருக்கிறார். அப்ப அந்த ஞான வைராகியத்தை தான் நாம் பிக்ஷையாக கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை அவள் கொடுப்பவளாக இருக்கிறார். ஆக அன்னம் என்று சொன்னால் அது நம்முடைய சரீரத்திற்கு அல்ல, ஆத்மாவிற்கான ஞான வைராகியம். அது நமக்கு மிகவும் முக்கியம். அப்ப இதை கொடுப்பவள் அடுத்ததாக இன்னொன்றையும் கொடுப்பாளே, அது என்ன என்றால் ஓம் வசுதாயை நமஹ, ஓம் வசுதாயை நமஹ. வசு அப்படின்னா செல்வம். நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், வசுமதி அப்படிலாம் பேர் வச்சிருப்பாங்க. இந்த செல்வம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். தா அப்படின்னா கொடுப்பவள், அப்ப செல்வத்தை கொடுப்பவள். அப்ப இதுக்கும் வேற ஏதாச்சும் அர்த்தம் இருக்கும் நமக்கு தோணுது இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய பொருள்கள், வசதிகள், என்னென்ன திரவியங்கள் என்னென்ன இருக்கோ அனைத்திற்குமே வசு என்றுதான் பொருள். இதை கொடுப்பவள் யார் என்றால் இவள். அதனால் வசுதா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த நினைவு எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த செல்வம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது நிறைய வந்துருச்சுன்னா கூடவே ஒரு மாயையும் அப்படியே ஒரு இணைப்பாக அவள் கொடுத்து விடுவாள். எங்கே இந்த ஆத்மா இந்த மாயையில் விழுகிறதா இல்லை நம்மை வெற்றி கொள்கிறதா என்று ஒரு சோதனையும் அவள் வைத்து விடுவாள். அப்ப செல்வம் நிறைய வந்தால் நம்மிடம் என்ன வரும்? புகழ் வரும், பெயர் வரும், பெரிய பெரிய பதவிகள் வரும், என்னென்னலாம் இருக்கோ பின்னாடி அப்படி ஒரு பெருசா வரிசையா லிஸ்ட் போட்டால் அத்தனையும் வரும். இது அத்தனையும் வந்தால் கொஞ்சம் நம்முடைய தலைக்குள்ளும் கொஞ்சம் கனம் ஏறிவிடுமே. அந்த கனம் ஏறுகிறதா என்று அவள் பார்ப்பாள். அதைத்தான் தலை கனம் நாம் சொல்கிறோம் இல்லையா? அது இல்லாமல் தாயே இது அனைத்தும் நீ கொடுத்தது அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். என்கிட்ட ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது நல்லதாக வந்தால் அவள் கொடுத்த பரிசு எனக்கு ஒரு பெரிய சோதனையாக இருக்கிறது என்றால் அவள் என்னுடைய துயரை தீர்ப்பதற்கு இதை கொடுத்திருக்கிறாள். ஏதோ பெரிதாக வர வேண்டிய ஒரு துன்பம் அவள் இதை சின்னதாக மாற்றி எனக்கு கொடுத்திருக்கிறாள். என்ன ஒரு அற்புதமான தாய், என்ன ஒரு அவளுக்கு என் மேல் பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படித்தான் யோசிக்கணும். அதுதான் இங்கே ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஞானம் நமக்கு வர வேண்டும். சரியா? இப்ப இந்த நினைவு நமக்கு எப்பொழுது இருக்கிற வரைக்கும் நம்மகிட்ட எவ்வளவு பொருள் வந்து சேர்ந்தாலும் என்னங்க ஆகும்? ஒண்ணுமே வராது. ஏன்னா முதல்ல நம்ம என்ன கேட்டுட்டோம்? ஞான வைராகிய சித்தத்தை நாம் அவளிடம் கேட்டு விட்டோம். அப்ப அந்த ஞான வைராகிய சித்தம் நம்மிடம் வந்த பிறகு எத்தனை பொருள் வந்தால் என்ன, எத்தனை வசதிகள் வந்தால் என்ன, எத்தனை பெயர்கள் பதவிகள் என்னென்ன வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஆத்மாதான் அவளிடம் கெட்டியாக பற்றி கொண்டு விட்டது. அவளுடைய சரணங்களை பிடித்து கொண்டு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? ஞான வைராக்கியத்தை. அப்ப இந்த ஞான வைராக்கியத்தை அவள் கொடுத்து விட்டால், அதனால்தான் அடுத்தது இந்த வசுதான் வச்சிருக்காங்க. முதல்ல வசுதான் வச்சுட்டு இந்த இதை சொல்லியிருக்கலாமே அன்னதா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. எதை எதை சொல்லிவிட்டு எதை எதை கொண்டு செல்ல வேண்டும், ஒரு வரைமுறை இருக்கு, ஒரு கிரமம் இருக்கு. அந்த கிரமத்தில் இந்த வாக்தேவதைகள் அழகாக முதலில் ஞான வைராக்கியத்தை தர சொல்லி சொன்னார்கள். அடுத்ததாக செல்வத்தை தருபவள் என்று வசுதா என்று நமக்கு அழகாக சொல்கிறார்கள். மகாபெரிவாஜர்